ஸோ இந்த இன்விசிபிள் பிரேசஸ் ஆர் இன்விசிலைன் பற்றி நம்ம சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ இந்த இன்விசிலைன் வந்து எப்படி இந்த ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ணுவோம், என்ன மாதிரி இருக்கும் அந்த அலைனர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண். பேர்ல்ஸ் பல் மருத்துவமனை, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 2001 நடத்திட்டு இருக்கோம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும், அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் சம்மந்தமாக செஞ்சுட்ருக்கோம். நம்ம இன்விசிபிள் பிரேசஸ் ஒரு இன்விசிலைன் பற்றி வீடியோ சீரியஸ் பண்ணிகிட்ருக்கோம். போன வீடியோவில் என்ன பார்த்தோம், இந்த இன்விசிபிள் பிரேசஸ் இன்விசிலைனோட 5 ஸ்பெசிஃபிக் அட்வான்டேஜ் என்னெல்லாம் பெனிஃபிட் இருக்குது. இந்த பெனிஃபிட்னால யூஸ்வலாக வந்து பேஷண்ட்ஸ் வந்து எனக்கு இன்விசிலைன் தான் வேணும்னு கேட்குறாங்க இல்லையா. ஸோ இந்த பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்னு போன வீடியோவில் பார்த்தோம். நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலன்னா அவசியம் பாருங்கள். இந்த ஸ்பெசிஃபிக் வீடியோவில் ப்ரொசீஜர் என்ன ஸ்டெப்பு, என்னெல்லாம் பண்ணுவோம், என்ன மாதிரி அந்த இன்விசிலைன் எப்படி இருக்கும், அந்த அலைனர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண். பேர்ல்ஸ் பல் மருத்துவமனை, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 2001 நடத்திட்டு இருக்கோம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா அவசியம் பேர்ல்ஸ் இண்டஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் சம்மந்தமாக செஞ்சுட்ருக்கோம். ட்ரீட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, பேஷண்ட் வந்தோன்னா யூஸ்வலாக அந்த கன்சல்டேஷன் அப்பாயின்மெண்ட்டில் என்ன அவங்களோட மெயின் கம்ப்ளைண்ட் என்ன, எதுக்காக அவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் வேணும், ஸ்பெசிஃபிக்காக அவங்களோட ரெக்குயர்மெண்ட் என்னன்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ரெக்குயர்மெண்ட் புரிஞ்சாதான் நம்ம என்ன கரெக்டான ட்ரீட்மெண்ட் அந்த ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தர முடியும். ப்ளஸ் எக்ஸ்ரே எடுப்போம், ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுப்போம். ட்ரீட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, பேஷண்ட் வந்தோன்னா யூஸ்வலாக அந்த கன்சல்டேஷன் அப்பாயின்மெண்ட்டில் என்ன அவங்களோட மெயின் கம்ப்ளைண்ட் என்ன, எதுக்காக அவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் வேணும், ஸ்பெசிஃபிக்காக அவங்களோட ரெக்குயர்மெண்ட் என்னன்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ரெக்குயர்மெண்ட் புரிஞ்சாதான் நம்ம என்ன கரெக்டான ட்ரீட்மெண்ட் அந்த ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தர முடியும். ப்ளஸ் எக்ஸ்ரே எடுப்போம், ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுப்போம். முக்கியமாக ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட்லேயே நமக்கு இன்விசிலைன் பண்ணும்போது என்ன தெரியும் அப்படின்னா, பேஷண்ட்டோட ஃபோட்டோ எடுத்து, ஸ்மைல் எடுத்து, ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களோட ஸ்மைல் இப்போ எப்படி இருக்குது, ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் பற்கள்லாம் அலைன் ஆனால் ஸ்மைல் எப்படி இருக்கும், இதை வந்து நம்மளால் ஃபஸ்ட்டே சொல்ல முடியும். ஸ்மைல் டிசைன் வந்து நம்ம உடனே தெரியும், ட்ரீட்மெண்ட் இப்போ எப்படி இருக்குது, ஸ்மைல் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டே நம்மளால் அது பண்ண முடியும். இது பண்ணி முடிச்சுட்டு பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கும். ஓகே, நம்ம சிரிச்சா இப்போ எப்படி இருக்குது, நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளோட ஸ்மைல் எப்படி இம்ப்ரூவ் ஆகும்னு பேஷண்ட்டால் பார்க்க முடியும். இது முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பேஷண்ட்டுக்கு வந்து டிஜிட்டலாக ஸ்கேன் எடுப்போம். டிஜிட்டல் இம்ப்ரெஷன், ரெகுலர் கன்வென்ஷனல் இம்ப்ரெஷன் மெட்டீரியல் வாயில் வச்சு எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஃபுல்லாகவே டிஜிட்டல் இம்ப்ரெஷன் எடுப்போம். அந்த ஐட்டரோ ஸ்கேனர்னு இருக்குது. அந்த ஐட்டரோ ஸ்கேனர் மூலமாக கம்ப்ளீட் டிஜிட்டல் இம்ப்ரெஷன் எடுப்போம். ரொம்ப ரொம்ப ஈஸி, ஃபியூ மினிட்ஸ் கூட ஆகாது மேல்தாடை கீழ்த்தாடை இம்ப்ரெஷன் எடுத்து முடிக்கிறதுக்கு. ஸோ இது வந்து ஃபிசிக்கலாக இல்லை, கம்ப்யூட்டர் மூலமாக டிஜிட்டல் ஸ்கேனர் மூலமாக டிஜிட்டலாக இம்ப்ரெஷன் எடுக்கிறது. இது எடுத்து முடிச்சிட்டோம்னா இது வந்து நம்ம பற்களோட ப்ரெசன்ட் அமைப்பு என்னன்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த ப்ரெசன்ட் அமைப்பு என்னன்னு நம்ம தெரிஞ்சதுக்கப்புறம், ஸோ பேஷண்டோட ஃபோட்டோகிராஃப்ஸ் இருக்குது, ப்ரெசன்ட் அமைப்பு என்னன்னு தெரியும், நமக்கு எக்ஸ்ரேஸ் இருக்குது. இது நம்ம ஒரு சாஃப்ட்வேரில் போடும்போது நம்மளோட ஸ்டார்டிங் சிச்சுவேஷன் என்னன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் இல்லையா. ஸோ இந்த ஸ்டார்டிங் சிச்சுவேஷன்லேருந்து பேஷண்ட்டோட முக அமைப்புக்கு ஏற்ற மாதிரி, அவங்களோட அப்பியரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எந்த பொசிஷனில் பற்கள் நல்லா இருந்ததுன்னா அவங்களோட சிரிப்பு நல்லா இருக்கும், அவங்களோட ஃபங்க்ஷனிங் நல்லா இருக்கும், நம்மளால் வந்து டிசைட் பண்ண முடியும். இதை வந்து வேர்ச்சுவலாக ஒரு சாஃப்ட்வேர் மூலமாக ப்ரெசன்ட் பொசிஷன்லேருந்து ஐடியல் பொசிஷனுக்கு வரத்துக்கு என்ன ஸ்டெப் தேவை அப்படின்னா என்ன, பற்களுக்கு இடையே நிறையா ஸ்பேஸ் இருந்ததுன்னா அந்த ஸ்பேஸை எப்படி க்ளோஸ் பண்ணலாம், ஆர் பற்கள் ஒன்று மேலே ஒன்று க்ரௌடடாக இருந்ததுன்னா அந்த க்ரௌடிங் எப்படி கரெக்ட் பண்ணலாம், ஆர் அலைன்மெண்ட் இஷ்யூ இருந்தது, ரொம்ப வெளியில் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி பற்கள் இருந்ததுன்னா எப்படி அந்த அலைன்மெண்ட் இஷ்யூவை கரெக்ட் பண்ணலாம். இது எல்லாமே வந்து நம்மளால் வந்து சாஃப்ட்வேர் மூலமாக வந்து நம்மளும் ஃபஸ்ட்டே டிசைன் பண்ண முடியும். ஸோ பேஷண்ட்டுக்கு என்ன தெரியும், இப்போது அப்ராக்சிமேட்டாக அவங்க ஸ்மைல் எப்படி இருக்குன்னு முன்னாடியே தெரிஞ்சிடும் கரெக்டாக. ரெண்டாவது வந்து சாஃப்ட்வேர் மூலமாக ஆக்சுவல் ஸ்டெப்ஸை நம்மளால் டிசைன் பண்ண முடியும். எப்படி ஆக்சுவல் ஸ்டெப்ஸை டிசைன் பண்ண முடியும், ஸ்டார்டிங் எப்படி இருக்குது அண்ட் எண்ட் எப்படி இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் டு எண்ட் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டார்டிங்லேருந்து எண்டு போகிறதுக்கு எத்தனை ஸ்டெப்ஸ்ன்னு நம்மளால் டிசைட் பண்ண முடியும். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நம்ம இங்கே சென்னையில் இருக்கோன்னா சென்னையிலேருந்து பெங்களூர் போகிறதுக்கு எத்தனை கிலோமீட்டர் தேவை, ஆர் இங்கேருந்து நம்ம கோயம்புத்தூர் போகிறோம்னா கோயம்புத்தூர் போகிறதுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் தேவை, என்ன டைரக்ஷனில் போகணும். ஸோ பேஷண்ட்டோட தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்பேசிங் இருக்குன்னா அந்த ஸ்பேசிங்கை க்ளோஸ் பண்ணுறதுக்கு அந்த பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு எத்தனை ஸ்டெப்ஸ் தேவை, எவ்வளோ தூரம் ஆகும், எவ்வளோ நாள் ஆகும் அதை ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு, ஆர் க்ரௌடிங் இருக்குன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட். ஸோ இதை வந்து நம்ம வேர்ச்சுவலாக பிளான் பண்ணும்போது நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸை டிசைன் பண்ணுவோம். ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸை டிசைன் பண்ணும்போது, சரி ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இப்போ நம்ம ஒரு பற்கள் இருக்குது, அந்த பற்கள் வந்து நம்ம சரியான முறையில் கொண்டு போகிறதுக்கு
சரி 5 மில்லிமீட்டர் நம்ம மூவ் பண்ணோன்னு வச்சுங்களேன். இந்த 5 மில்லிமீட்டர் ஒரே டைரெக்ஷனில் மூவ் ஆகாது. பற்கள் உள்ளுக்குள்ளே வரலாம், சைடில் திரும்பலாம், மேலே போகலாம். ஸோ டிஃப்ரெண்ட் டைரெக்ஷனில் பற்கள் மூவ் ஆகும். ஸோ இந்த டிஃப்ரெண்ட் டைரெக்ஷனில் பற்கள் மூவ் ஆகும்போது 5 மில்லிமீட்டர் டோட்டல் மூவ்மெண்ட் நமக்கு தெரியும். இந்த 5 மில்லிமீட்டரை 0.2 மில்லிமீட்டராக ஸ்ப்ளிட் பண்ணிக்க முடியும். அப்படின்னா என்ன, எவ்ரி மில்லிமீட்டருக்கு 5 மூவ்மெண்ட் தேவை. அப்போ 5 மில்லிமீட்டருக்கு 5 × 5 25. அப்படின்னா என்ன, ஸோ எவ்ரி மூவ்மெண்ட்டுக்கு வந்து 0.2 பண்ணலாம் சேஃபாக. அப்படின்னா 5 மில்லிமீட்டர்ஸ்க்கு நமக்கு டோட்டலாக 25 அலைனர்ஸ் தேவை. அந்த பேஷண்ட் இப்போ இருக்கிற பொசிஷன்லேருந்து ஐடியல் பொசிஷன் வரத்துக்கு 25 ஸ்டெப் எடுத்து வச்சா எப்போ நம்ம கம்ப்யூட்டரில் எப்படி டிசைன் பண்ணோமோ அந்த டிசைன் பண்ண மாதிரி நம்மளோட ஃபைனல் ஸ்டெப்ஸ் வந்துடும். ஸோ இதுதான் வந்து வர்ச்சுவல் ட்ரீட்மெண்ட் பிளான்னு பேர். ஸோ இந்த பொசிஷன்லேருந்து ஃபைனல் பொசிஷனுக்கு வரத்துக்கு 25 ஸ்டெப்ஸ் எடுக்கணும். இந்த 25 ஸ்டெப்ஸுக்கும் ஈச் ஸ்டெப்புக்கும் நம்ம அலைனர்ஸ்னு ஒன்று பண்ணுவோம். இந்த அலைனர் தான் ட்ரீட்மெண்ட் பிளானில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் பேஷண்ட்டை எப்படி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம்னு நம்ம பார்த்தோம், என்ன மாதிரி அலைனர் டிசைன் பண்ணுவோம்னு பார்த்தோம். அடுத்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ, அலைனர்ஸ் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆக்சுவல் அலைனர்ஸ் எப்படி இருக்கும், நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவீங்க, அது இன்விசிபிளா இல்லையா, உங்களுக்கு அது ஆக்சுவலாக நான் காமிக்க போகிறேன். அடுத்த வீடியோவில் அவசியம் பாருங்கள். இந்த ஸ்பெசிஃபிக் வீடியோவில் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண், பேர்ல்ஸ் பல் மருத்துவமனையிலிருந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூங்க.